Hello friends, welcome to Pebbles. நான் next செய்ய போறது cauliflower kuruma. இதுக்கு முன்னாடி நான் vegetable kuruma செஞ்சிருக்கேன். அதே மெத்தட் தான். இதுக்கு வந்து நம்ம முந்திரி கொஞ்சம் ಜಾಸ್ತಿ போடணும். அது மட்டும் இல்லாம பட்டை, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு சின்ன cauliflower தான் எடுத்துக்கிறேன். இத வந்து இந்த மாதிரி இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இதுல புழு இருந்தாலும் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அதனால நான் வந்து சுடு தண்ணிக்குள்ள போட போறேன். இப்போ வந்து நான் கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இந்த சைஸ்ல கட் பண்ணிட்டேனா நல்லா இருக்கும். பார்க்கிறதுக்கு கிரேவியும் நல்லா இருக்கும். சின்னதா இருக்குதுனால சாப்பிறதுக்கும் நல்லா இருக்கும். இது கூட நம்ம மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சிட்டு நல்லா கொதிக்க வெச்சுக்கலாம். இப்போ நம்ம குருமா தாளிக்க ஆரம்பிச்சிரலாம். குருமாக்கு வந்து நம்ம தேங்காய் விழுது அரைக்கணும். தேங்காய் நான் 1/4 மூடி எடுத்துக்கிறேன். இது கூட சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், பட்டை 2 துண்டு. கசகசா போட்டுக்கலாம். கசகசா இல்லனா பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன், 3 பச்சை மிளகாய். இது கூடவே நம்ம முந்திரி வந்து ஒரு 20 முந்திரி எடுத்துக்கிறேன். இந்த குருமாக்கு வந்து முந்திரி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து ஒரு 20 முந்திரி இருக்கு. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சு வெச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் விழுது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குருமாக்கு தேவையானதை தாளிச்சிரலாம். ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் இல்லனா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பத்தல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை சின்னதா இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம பட்டை அரைச்சிருக்கிறதுனால கம்மியா போதும். 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர முக்கு, அதாவது ஒரே ஒரு லீஃப் இருந்தாலே போதும். ஏன்னா ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால ஒன்று தான் நான் போட்டுக்கிறேன். 3 லவங்கம். இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். சப்பாத்திக்கு வந்து நல்ல காம்பினேஷன். சப்பாத்தி, இடியாப்பம், நான் இதுக்கு வந்து நல்ல காம்பினேஷன். இது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியா. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இருந்தாலே போதும். பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பெரிய தக்காளி இருந்தால் 1 இருந்தாலே போதும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்ல வச்சுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிற காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வடிச்சிடுங்க. ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகணும். 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிறதுனால உங்களுக்கு கிரேவியும் திக்காக வரும். கூடவே முந்திரியும் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2 நிமிஷமாவது கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவு கொதிச்சாலே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குருமா நல்லா திக்காயிடுச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான காலிஃப்ளவர் குருமா ரெடி. நான் காலிஃப்ளவர் குருமா எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இது வந்து சப்பாத்திக்கு வந்து நல்ல காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் நானுக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறம்தான் மனிதர்களுக்கு சிறப்பினையும் செல்வத்தினையும் தருகின்றது. எனவே அறத்தினை போன்று நன்மை தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை.